வால்பேப்பர் சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோஸ் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோஸோட வால்பேப்பர்ஸ் நம்ம ஃபோன்ல செட் பண்றது எப்படிங்கறத பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால லைக் கொடுத்து வீடியோ பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்படிக்குள்ள போயிடலாம். உள்ள வந்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. ரீசெண்டாக புதுசாக அதான் என்ன வால்பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ரீசெண்டுங்கிற ஆப்ஷன் மூலமே பார்த்துக்கிட முடியும். அப்புறம் ஃபியூச்சர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட முடியும். அப்புறம் பாப்புலர்னா எது இப்போதைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கப்புறம் ரேண்டமாக இருக்கிறது நமக்கு கிடைக்காத வால்பேப்பர்ஸுக்கு தான் அதில் கிடச்சிக்கணும். ஸ்க்ரால் பண்ணி காட்டுற பார்த்துக்கோங்க. நிறைய வால்பேப்பர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை பார்த்துட்டு ஸ்பைடர் நிறைய சூப்பர் ஹீரோட வால்பேப்பர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அதோடைய நேமு, அதோடைய கேட்டகரி என்ன, அதோடைய குவாலிட்டி என்ன, அதோடைய சைஸ் என்ன, அதோடைய டைப் என்ன, எத்தனை பேர் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, அதை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்கங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த இன்ஃபோ பட்டனில் கொடுத்துருப்பாங்க. கீழே டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேக் வந்து வேறு ஒன்றும் இல்லை. எந்த வால்பேப்பர் எடுத்திருக்கீங்களோ அந்த வால்பேப்பர் அந்த டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வால்பேப்பரை மாதிரி இன்னும் நிறைய வால்பேப்பர்ஸ் காட்டுவாங்க. அப்புறம் சேவ்ங்கிற பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட முடியும். எப்போனாலும் உங்களுக்கு வால்பேப்பர் தேவைப்பட்டாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்ளைங்கிற பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அது ஹோம் ஸ்க்ரீனா இல்லை லாக் ஸ்க்ரீனா இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரே வால்பேப்பராகவும் செட் பண்ணிக்கலாம் முடியும். அப்புறம் பார்த்துட்டு கீழே கிராப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கிராப் பண்ணியும் இந்த வால்பேப்பரோட சைஸை கம்மி பண்ணி கூட நீங்கள் உங்கள் வால்பேப்பர் செட் பண்ணிக்கிட முடியும். அது பார்த்தீங்கன்னா கீழே செட் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னதுன்னா இது உங்கள் வாட்ஸ்அப்பில் இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிபியாகவும் செட் பண்ணிக்கிட முடியும். டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் டிபியாகவும் செட் பண்ணிக்கிட முடியும். அப்படி இல்லைன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்க ப்ரொஃபைலோட ஃபோட்டோவும் நீங்கள் மாற்றிக்கிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபேவரேட்டுங்கிற பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஃபேவரேட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாம் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். அப்புறம் சைடில் கேட்டகரிஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வால்பேப்பரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர்ஸ் கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியில் வால்பேப்பர்ஸ் மொத்தமாக இதில் காட்டுவாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் சொன்ன மாதிரி வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேக் வந்துடலாம். மேலே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டார்க் தீம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்கள் பேட்டரி லைஃப் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சத ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.